அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு கடன் ஏழ்மை நீங்கி அரசனை போல் வாழக்கூடிய ஒரு தருணமாதான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். இதன் காரணமாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுகிறார். அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் 17/11/2025 தேதி முதல் விருச்சக ராசியில் கும்பத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாளிலேயே அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுவரை பலம் இழந்திருந்த சனி பகவான் இப்போது பலம் பெறுகிறார் என்பதால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. பல காரியங்கள் அரைகுறையாகவே நிற்குங்க. பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்தாலும் அது திருப்தியை அளிக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் குற்றம் குறை கூறுவார்கள். அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இத்தருணங்கள்ல போதுமானதாக அமைகிறதுங்க. அதே போல் ரொக்கத்தாலும் சிக்கல்கள் வர இருக்குது. அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலும் பிரச்சனைகள் வரலாம். அதனால் கவனம் மிக மிக அவசியங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இடம் பூமியாலும் எதிர்ப்புகள் வரலாங்க. அதே சமயம் பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்றிருப்பதே இத்தருணங்கள்ல மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு பகவான் உச்சகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல அஷ்டமஸ்தானம் எனப்படும் கும்பராசியில் சனி மற்றும் ராகு ஆகிய 2 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டு இருக்குதுங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அதே போல் வெளியிடங்களில் தரக்குறைவான உணவகங்களில் உண்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்களின் போது விலை உயர்ந்த பொருட்கள், பணம் மற்றும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க. ஏன்னா களவு போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஜென்மகுரு வனத்திலே என்று கூறுவார்கள் பெரியோர்கள். அதாவது ஸ்ரீராமபிரான் 14 ஆண்டுகள் வன வாழ்க்கை ஏற்பட்ட போது அவரது ஜாதகத்துப்படி அவருக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரித்தார். அப்போது அவர் பட்ட துன்பங்களை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் விவரித்துள்ளது. அதனால் கோல்சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் அவசியங்க. வருமானத்திற்கு மீறிய செலவுகளும், நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதங்களும், தேவையற்ற அலைச்சல்களினால் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடுங்க. அத்தகைய தருணங்கள்ல பெரியோர்கள் அறிவுறுத்தியுள்ளபடி பரிகாரங்களை செய்தால் சிரமங்கள் அனைத்தும் பெருமளவில் குறையும் என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தது. சிறு சிறு உடல் கோளாறுகள் உங்களுடைய உடல் நலன் பாதிக்க கூடுங்க. சிறு உடல் உபாதையானாலும் உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட கால நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் அறிவுறுத்தது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பது அலுவலகத்தில் நீங்கள் அன்றாட கடமைகளையும் பொறுப்புகளையும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்து காட்டுதுங்க. மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. இதனால் உங்களுக்கு பல மாதங்களாக ஏன் வருடங்களாக கூட மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உணர்ச்சி வசப்படும் போது
நம் தவறான முடிவுகள் எடுத்து விடுகிறோம். இதன் விளைவாக நம் எதிர்காலத்தை பல தருணங்கள் கடினமாக பாதித்து விடுதுங்க. அதனால் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா எதிர்காலத்தை வருத்தப்பட வேண்டி இருக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்வது அவசியம். அதே போல் கடக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டி கேட்டறிந்து கொண்டு உங்களுடைய சரக்குகளை சந்தைக்கு அனுப்புவதை திட்டமிட்டு தீர்மானிப்பது மிகவும் அவசியங்க. சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு குறைவது உங்களுடைய பிரச்சனைகளை மேலும் அதிகரிக்குங்க. மேலும் வங்கி போன்ற நிதி நிறுவனங்களும் அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிச்சயமாக நமக்கு தான் கிடைக்கும் என்றிருந்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியங்க. கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அடுத்து வரும் 2-3 வாரங்கள் அனுகூலமாக இருக்குங்க. உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு குறைவு இருக்கு. இதுவே மன நிம்மதியை பாதிக்குங்க. பிற அரசியல் கட்சி தலைவர்களுடன் சந்திப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் உங்களுடைய தலைவர்களில் சிலர் உங்களை சந்தேகிக்கிறார்கள். இதனை சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை எடுத்துக்காட்டும் பட்சத்தில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இன்றி நீடிக்குது. படித்தவை நினைவில் இருக்குங்க. தேர்வுகள் மிக சரியான விடையளிக்க புதனுடைய நிலை உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குது. ஆசிரியர்களுடைய ஆதரவையும் வழிகாட்டுதல்களையும் பெற்று தருகிறார். உயர்கல்விக்கு மனம் விளையும் நினைவாற்றல் அதிகரிக்குங்க. கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பப்படி இடம் கிடைக்க இருக்கு. ஒருவேளை கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தேவையான நிதி உதவி சிபாரிசும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களும் விவசாயத்துறையுடன் நேரடி தொடர்பு கொண்டுள்ள இவ்விரு கிரகங்களும் ஓரளவு அனுகூலமாகவும் சுபபலம் பெற்றும் திகழ்வதால் விவசாயிகளுக்கு லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சூரியனுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நிவாரணம் பெறலாங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளத கிரகநிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு நன்மைகளும் அதே போல் கசப்பான குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்க இருக்கு. சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்து வரும் பெண்மணிகளுக்கு உழைப்புக்கேற்ற நல்ல லாபம் கிடைக்க இருக்கு. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு நல்ல வேலை கிடைக்க இருக்கு. தற்காலிக பணிகள்ல உள்ள கன்னியருக்கு வேலை நிரந்தரமாகுங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு என்பதை சுக்கிரனுடைய சஞ்சார நிலை மற்றும் சனி பகவானுடைய வக்ர நிவர் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல கடகராசனையர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒரு முறை திருநள்ளாறு மற்றும் திருக்கொள்ளிக்காடு ஆகிய திருத்தலங்களை குடும்பத்தினருடன் சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.